புதுசா கல்யாண மனைவியுமே வெளியில கூட்டு வரன்ற பேர்ல பஸ்ல தூங்கின ஹஸ்பண்டுமே அடுத்த பஸ் கொண்டு 5 நிமிஷம் தான் இருக்கு, இல்ல பஸ் இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணுமே இவனை வெளியில கூட்டு போன்னு சொன்னது ரொம்ப தப்பா போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே பக்கத்துல ஏதோ பீச் தென்படுது, அதை பார்த்துட்டு வரலாமேட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. ஆனா அவ போறதுக்குள்ள பஸ் வந்துருது. சரின்னு பஸ்ல ஏறி திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த பொண்ணுமே வீட்டுல ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்றதுன்னே தெரியாம பக்கத்துல யாருக்கும் நடக்கிற ஃபங்க்ஷன், நைட்ல வெளியில சுத்துறதுன்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. அப்படியே திரும்ப அவரோட ஹஸ்பண்ட் கிட்ட என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ, வீட்டுல நான் ஒருத்தர் இருக்கேன்னு தெரியுமா தெரியாதா, வீட்லயுமே கொஞ்சம் கூட காசு வைக்காம நீ பான்னு கிளம்பி போயிடுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. அவரோட ஹஸ்பண்டுமே எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டாரு. அந்த பொண்ணுமே என்ன திட்டினாலும் காதுல வாக்கிட்டு கம்முன்னு கிளம்பி போயிடுறாரு. அதுவும் இல்லாம இவங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகியும் இவங்களுக்குள்ள நடக்க வேண்டிய எதுவுமே நடக்காமலே இருக்கும். அந்த பொண்ணுமே எத்தனையோ முறை ட்ரை பண்ணிருக்கோம், ஆனா அவங்க ஹஸ்பண்டுமே கொஞ்சம் கூட ஈடுபாடே இல்லாம படுத்து தூங்கிடுறாப்புல. அதனால இந்த பொண்ணுமே நம்ம லைஃப் இப்படியே போயிட்டு இருக்க முடியாது, நம்ம தான் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்ட்டு அந்த பொண்ணே கிளம்பி ட்ரெயின்ல ஏறி பக்கத்துல இருக்க ஊருக்கு போயிட்டு அங்க ஒரு ஆபீஸ்ல கூட்டி போயிருக்கிற வேலைக்கு சேர்ந்துடுறா. அந்த ஆபீஸுமே பகல்ல ஃபுல்லா ரன் ஆகுறதுனால நைட்டு தான் அந்த பொண்ணுக்குமே வேலை இருக்கும். அவங்க எல்லாரும் கிளம்புறதுக்கு அப்புறம் நைட் எல்லாத்தையும் கூட்டி தொடச்சு முடிச்சுட்டு மிட் நைட் ஆனதுமே வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப அந்த பொண்ணுக்குமே பக்கத்து வீட்டாண்டி ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறாங்க. அவங்க கிட்ட எல்லாமே ஷேர் பண்றது, அவங்க கிட்ட அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்கேன் டைம் ஓட்டிட்டு இருக்கா. இப்படியே போயிட்டு இருக்கையில ஒரு நாள் அந்த பொண்ணுக்குமே உடம்பு சரியாம போகுது. ஆனா அதையுமே யாருக்கிட்டயுமே சொல்லாம அவரோட வேலையுமே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கா. என்னடா காரணம் பார்த்தா அந்த பொண்ணு என்ன சாட்டாலுமே ஒத்துக்க மாட்டேங்குது. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அந்த ஆபீஸ்ல இருக்க வாட்ச்மேனுமே கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டுறான். டாக்டருமே நல்லாவே செக் பண்ணிட்டு உங்களுக்குமே எந்த பிரச்சனையும் இல்ல, நான் கொடுக்குற டேப்லெட் எடுத்துக்கோங்க அனுப்பி விட்டுறாரு. ஆனா அவளுக்குமே ஒண்ணுமே புரியல, என்னடா காரணம், நம்ம என்ன சாப்பிட்டாலும் செட் ஆக மாட்டேங்குது, சாப்பிடவும் பிடிக்க மாட்டேங்குதுன்னு அவளுமே யோசிச்சுட்டே இருக்கா. அந்த பொண்ணுமே தினமும் வேலைக்கு போயிட்டு வர வழியில திருநங்கைகள் நிறைய பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களுமே அந்த பொண்ணு கிட்ட பேச எவ்வளவு ட்ரை பண்ணுவாங்க. அந்த பொண்ணுமே ஆனா அவாய்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவா.